ஒரு அழகான காட்டில் வண்ணன் என்று ஒரு மயில் இருந்தது. வண்ணன் தோகை விரித்து ஆடும்போது பார்க்கவே அவ்வளவு அழகாக இருக்கும். காட்டில் உள்ள மற்ற விலங்குகள் எல்லோரும் வண்ணனை பாராட்டுவார்கள். அதே காட்டில் கருப்பன் என்று ஒரு காகம் இருந்தது. கருப்பனுக்கு மயில் மேல் மிகுந்த பொறாமை. எல்லோரும் மயிலையே புகழ்கிறார்களே, என்னை யாரும் கண்டு கொள்ளவில்லையே என்று அது வருத்தப்பட்டது. இந்த பொறாமையினால் காகம் ஒரு தவறான முடிவை எடுத்தது. மற்றவர்களிடம் மயில் பற்றி தப்பு தப்பாக பேச ஆரம்பித்தது. முதலில் அது முயலிடம் சென்றது. முயலாரே, அந்த மயில் வண்ணன் இருக்கிறானே, அவன் மிகவும் கர்வம் பிடித்தவன். உங்களை எல்லாம் பார்த்தால் அவனுக்கு பிடிக்காதாம். இந்த முயல்கள் அசிங்கமாக இருக்கின்றன என்று கேலி செய்தான் என்று பொய் சொன்னது. இதை கேட்ட முயலுக்கு வருத்தம் தாங்கவில்லை. அது மயில் வண்ணனிடம் பேசுவதை நிறுத்தியது. அடுத்து காகம் கிளியிடம் சென்றது. கிளியக்கா, அந்த மயில் உன்னுடைய குரலை கேட்டு, ஐயோ, இந்த கிளி கத்துவது காது வலிக்கிறது என்று கிண்டல் செய்தான் என்று இல்லாததை சொன்னது. இதை கேட்ட கிளிக்கும் கோபம் வந்தது. அதுவும் மயிலிடம் பேசுவதை நிறுத்தியது. பாவம் மயில், அது யாருடனும் சண்டை போடவில்லை, யாரையும் திட்டவில்லை. ஆனால் காட்டில் உள்ள யாரும் அதனுடன் பேசுவதில்லை. மயில் தனியாக அமர்ந்து அழுது கொண்டிருந்தது. உண்மை தெரிந்தது. ஒரு நாள் காட்டில் பலத்த மழை பெய்தது. மரக்கிளையில் அமர்ந்திருந்த ஒரு சிறிய அணில் குஞ்சு காற்றில் தவறி கீழே விழப்போனது. இதை பார்த்த மயில் உடனே ஓடி சென்று தன் தோகையை விரித்து அந்த அணில் குஞ்சை கீழே விழாமல் மெதுவாக தாங்கி பிடித்தது. அணில் குஞ்சி காயமின்றி தப்பித்தது. இதை பார்த்த முயலும் கிளியும் ஆச்சரியப்பட்டன. நாம் தான் மயில் கெட்டவன் என்று நினைத்தோம். ஆனால் அவன் எவ்வளவு நல்லவன், நம் உயிரை காப்பாற்றினான் என்று பேசிக்கொண்டன. அப்போது அங்கே வந்து வயதான ஆந்தை சொன்னது, அந்த காகத்திற்கு மயில் மேல் பொறாமை. அதனால்தான் உங்களிடம் மயில் பற்றி தவறாக பேசியது. பொறாமையினால் மற்றவர்களை பற்றி குறை கூறுவது மிக மோசமான குணம். காகம் தலை குனிந்தது. தன் பொறாமை குணத்தால் நல்ல நண்பனை இழந்துவிட்டதை உணர்ந்தது. எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்டது. அன்றிலிருந்து காகம் யாரை பற்றியும் பொறாமைப்பட்டு பேசுவதை நிறுத்தியது. இந்த கதையின் நீதி, ஒருவர் மீதுள்ள பொறாமையால் அவர்களை பற்றி தவறாக பேசக்கூடாது. அதுவே அவ்வியம் பேசேல்.